ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பம்பா நதியினுடைய புனிதத்தை பற்றியும் அவற்றின் வரலாறு பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக கருதப்படுவது நமது கற்பக விருட்சமாக விளங்கும் ஐயப்பனுடைய திருத்தலம் சபரிமலையைத்தான் இவ்வாறு கூறுகிறார்கள். இந்த புண்ணிய தலத்துக்கு பெருமை சேர்ப்பதுதான் இந்த பம்பா நதி. இது கங்கைக்கு நிகரான பம்பா நதியானது பக்தர்களுடைய பாவத்தை நீக்கி வரக்கூடிய ஒரு பாவ நாசினி அப்படின்னு சொல்றாங்க. தட்சிண கங்கை என்று போற்றப்படும் பம்பா நதிக்கரையில் தான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பூ உலகில் குழந்தையாக தோன்றினார். கேரளாவில் 3வது பெரிய நதி பம்பா நதியாகும். அரிய வகை மூலிகைகள் மற்றும் வனவிலங்குகளை கொண்ட அடர்ந்த வனப்பகுதியின் மத்தியில் தவழ்ந்து வருகிறது இந்த பம்பா நதி. மேற்கு தொடர்ச்சி மலையின் புளிச்ச மலை பகுதியில் உற்பத்தியாகும் இந்த நதியானது ஆலப்புழா பத்தனம்திட்டா மாவட்டத்தின் வழியே பாய்ந்து இறுதியாக வேம்பநாட்டு ஏரியில் கலக்கிறது. சுமார் 176 கிலோமீட்டர் பாய்ந்து கேரளத்தை செழிப்பாக்கக்கூடிய இந்த நதியானது புராண வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தினை பெற்றுள்ளது. முனிவர்கள் தவமிருந்த யோக பூமியாகவும் யோகிகள் வாழ்ந்த தபோவளமாகவும் பம்பை நதிக்கரை இருந்து வந்துள்ளது. ஐயப்பன் குழந்தையாக தவழ்ந்த இந்த புனித பம்பை உருவான புராண கதையானது ஸ்ரீராமர் காலத்தில் இருந்தே தொடங்குகிறது. சீதாதேவியை ராவணன் கவர்ந்து சென்ற பிறகு ராமபிரான் லட்சுமணனுடன் தென்னகம் நோக்கி வருகிறார். இருவரும் மேற்கு தொடர்ச்சி மலையோரமாக நடந்து வந்து கொண்டிருக்கும் போது தபோனர்கள் கூடி வாழ்ந்த இந்த பகுதிக்கு வந்தார்கள். அங்கு மதங்க முனிவர் ஆசிரமம் இருப்பதை கண்டு அவரை காண சென்றார்கள். ஆனால் முனிவரோ சிவத்தலத்தை தரிசிக்க தீர்க்க யாத்திரைக்கு சென்றுள்ளதாக அவரது பணிப்பெண்ணான நீலி கூறுகிறாள். வந்திருப்பவர்கள் ராமலட்சுமணன் என்று அறிந்திருந்தும் அந்த பெண் மிகவும் மகிழ்ந்து அவர்கள் இருவரையும் வணங்கி வரவேற்று உபசரித்தாள். அவரது வரவேற்பை கண்டு மகிழ்ந்த ராமலட்சுமணர்கள் அவளை வாழ்த்தினார்கள். அவர்களிடம் நீலி தான் மதங்க முனிவருக்கு பணிவிடைகள் செய்து வருவதாகவும் தான் மலைவாழ் இனத்தை சேர்ந்த பெண் என்றும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். தான் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவள் என்ற காரணத்துக்காக ராம லட்சுமணருக்கு உணவிட தயங்குவதாகவும் சொன்னாள். நீலினுடைய தாழ்வு மனப்பான்மையை போக்க திருவுள்ளம் கொண்ட ராமபிரான் அன்பே உயர்வானது, மற்றபடி பிறப்பால் உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை, நீ அளிக்கும் உணவினை நான் தாராளமாக ஏற்பேன், கொடு என்றார். இதனால் மகிழ்ந்து போன நீலி ராமலட்சுமணனுக்கு உணவளித்து அவர்களை உபசரித்து மகிழ்ந்தாள். ராமலட்சுமணன் அங்கிருந்து செல்வதற்கு முன்பு தனக்கு ஒரு நல்ல வாழ்வினை அளிக்க வேண்டும் என்றும் பெருமைக்குரிய படைப்பாக தான் மாற வேண்டும் என்றும் விரும்பினான். ராமலட்சுமணன் புறப்பட்ட போது தான் வாழ்ந்தது போதும் என்றும் இனி பிறப்பெடுக்காத நிலையை தான் பெற வேண்டும் என்றும் கண்ணீர் மழுக வேண்டினான். கள்ளம் கபடமற்ற அவளுடைய அன்பினை உணர்ந்து ராமபிரான் அவனது மனக்குறையை அகற்றி அனைவரும் அவளை போற்றும் வகையில் அவளை பெருமைப்படுத்த விரும்பினார். தனக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என்று வேண்டிய நீலியிடம் அன்பால் உயர்ந்த உன்னை இந்த உலகமே புகழும் நிலை வரும், பகுதிக்கு வரும் எவரும் உன்னை போற்றி புகழும் நிலையை உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி நீலியை பொங்கி பெருகி நீரூற்றாக மாற்றினார். வேகமாக பொங்கிய நீலி நதியாக மாறினாள். தன்னை கடைத்தேற்றிய பெருமானுடைய திருவடிகளை தழுவி வணங்கினாள். அருவியாக மாறி தனது பயணத்தை அந்த மலை உச்சியிலிருந்து தொடங்கினாள். தான் உருவாக்கிய அந்த புனித நதியை தானே புனிதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஸ்ரீராமர் அந்த நதியில் நீராடி அவரது தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கு பிதுர்க்கடன்களையும் அங்கே நிறைவேற்றினார். ராமர் கொண்டாடிய நதி பின்னர் பல முனிவர்களாலும் தற்போது ஐயப்பன் பக்தர்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பம்பைக்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கல்லாறு கட்டாறு என்னும் 2 ஆறுகள் பம்பையில் இணைகின்றன. இதனால் இது ஒரு திரிவேணி சங்கமம் என்று போற்றப்படுகிறது. பம்பை பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் பம்பை ஆற்றின் கரையோரம் ஒரே கல்லில் 2 பாதங்கள் இருக்கின்றன. அதை பக்தர்கள் ஸ்ரீ ராமபாதம் என்று சொல்லி வழிபடுகிறார்கள். மகரவிளக்கு பூஜைக்கு பின்னர் பம்பை நதிக்கரையில் பம்பா உற்சவம் நடைபெறும். அப்போது இலைகளால் தோணிகள் போல செய்து 100கணக்கில் விடுவார்கள். பம்பையில் வழிபட்டு சபரிமலை ஏறி செல்வது இன்றும் வழக்கமாக உள்ளது. உண்மையான பக்தியுடன் இறைவனை பணிந்தால் ஒரு சாதாரண பெண் கூட உயர்வும் புனிதமும் அடைய முடியும் என்பதை சொல்லாமல் சொல்வது போல் தவழ்ந்து செல்கிறது பம்பை நதி. மலைவாழ் பெண்ணாக இருந்து தன் மாசற்ற பக்தியின் காரணமாக புனித நதியாக தவழ்ந்தோடி நமக்கெல்லாம் புண்ணியம் அருளும் பம்பா நதியினுடைய தூய்மையை கெடாமல் பாதுகாப்பது நமது கடமையே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.